தமிழ்நாட்டில் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளன. அரசியல் கட்சிகள் வியூகங்களுடன் அனல் பறக்க தொடங்கிவிட்டன. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகித்து வருகின்றன. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் பாமக, தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் இணைக்க முயற்சித்து வருகிறது. தவிக தனித்து போட்டி என அறிவித்துவிட்டது. இதனால் தமிழகத்தில் தற்போது 4 முனை போட்டி நிலவி வருகிறது. அதே சமயம் மதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகும் நடக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் தனது செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளார். இதனால் தற்போது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணம் சென்று வருகிறார். முன்னதாக அதிமுக பாஜக கூட்டணியை திமுக கூட்டணி கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. பாஜகவிடம் அதிமுக கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளன. இந்த சூழலில் சுற்றுப்பயணத்தின் போது பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே செல்கின்றன. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதா இல்லையா என்ற அளவுக்கு முகவரி இல்லாமல் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். கம்யூனிஸ்டுகள் குறித்த எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்த சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன், எடப்பாடி பழனிசாமி சொந்தமாக சிந்தித்தும் அரசியல் முழக்கங்களை உருவாக்க முடியாமல் 2021ஆம் ஆண்டுக்கு முன்பு அதிமுக ஆட்சி ஊழலில் மூழ்கி பாஜகவிடம் அடிமையாக இருந்த போதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்த தமிழகத்தை மீட்போம் என்ற அரசியல் முழக்கத்தை தற்போது பொருத்தமே இல்லாமல் முழங்கி வருகிறார் என்று விமர்சித்தார். திமுக கூட்டணியை பிரித்துவிட முடியாதா என்று படாத பாடுபட்ட நாக்பூர் பீடத்தின் அடிமை சேவகரான எடப்பாடி பழனிசாமி அந்த முயற்சி தோல்வியை தழுவியதால் உளறிக்கொண்டு இருக்கிறார் என்று விமர்சனம் செய்தார். எம்ஜிஆருக்கு அரசியல் தளத்தில் களம் அமைத்தும் நிரந்தர முகவரி பெற்று தந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை தனது வாழ்நாள் முழுவதும் கூறி வந்ததாக குறிப்பிட்ட முத்தரசன், பாஜகவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி அமைக்காது என மக்கள் மன்றத்தில் உறுதியளித்த ஜெயலலிதாவின் வார்த்தைகளை குப்பை தொட்டியில் வீசிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மோடி, அமித்ஷா கூட்டணிக்கு கூழை கும்பிடு போட்டது யார் என்பதை நாடு மறக்கவில்லை என்றும் காட்டமாக குறிப்பிட்டார். மத்திய நீட்டிய கோப்புகளில் எல்லாம் கையெழுத்து போட்டு தமிழகத்தை வஞ்சித்து மக்களுக்கு துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமி உரிமைக்காக போராடும் கம்யூனிஸ்ட் கட்சி குறித்து பேச தகுதியுள்ளவரா என்பதை முதலில் யோசிக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நாவடக்கம் தேவை என்றும் முத்தரசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தங்கள் கூட்டணிக்கு எந்த அரசியல் கட்சியும் வருவதில்லை என்ற விரக்தியிலும் கோபத்தின் வெளிப்பாட்டிலும் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியுள்ளார். மக்கள் பிரச்சனை குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை என கூறுகிறார். எது மக்கள் பிரச்சனை? ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு நிதி கொடுக்காமல் வஞ்சிப்பது மக்கள் பிரச்சனை இல்லையா? தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியை திணிக்க முயன்றும் அதை ஏற்க மறுக்காததால் நிதி கொடுக்க மறுப்பது மக்கள் பிரச்சனை இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமி யோசிக்க வேண்டும். வக்பு வாரிய திருத்த சட்டத்தின் தன் நிலைப்பாடு என்ன என்பதை அவர் விளக்க வேண்டும். மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் எப்போதும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமையாக கருதுகிறார். எடப்பாடியால் ஒருபோதும் எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி ஆக்க முடியாது என்றார். ஜிஎஸ்டி, உணவு பாதுகாப்பு சட்டம், உதயமின் திட்டம் போன்ற மக்களின் உரிமைகளை பறிக்கும் திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. பாஜகவோடு இனி எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி அமைக்காது என்றார். அவரது வார்த்தைகளை குப்பை தொட்டியில் வீசிவிட்டார் பழனிசாமி. உரிமைக்காக போராடும் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேச அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. 2026 தேர்தலில் முகவரியை இழப்பது யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். இவ்வாறு அவர் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.